نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن زيد بن خالد الجهني رضي الله تعالى عنه أنه قال جاء رجل إلى النبي صلى الله عليه وسلم فسأله عن لقطتي فقال يعرف إباصها وبكاءها ثم عرفها سنة إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم அன்னைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் கண்டெடுக்கப்பட்ட பொருள். ஒரு மனிதன் கீழிருந்து கண்டெடுக்குகின்றான். அவன் வழிகளிலேயோ செல்லக்கூடிய பாதைகளில் கண்டெடுக்கக்கூடிய பொருள்களை எந்த அளவுக்கு கையாள வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்கின்றது. கிடைத்தது, நமக்கு கிடைத்தது, அதை அப்படியே வச்சுட்டு அவர் போயிடணும், தனக்கு தான் சொந்தம், கீழே இருந்து கண்டெடுத்தது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடக்கூடாது. ஸெய்த் இப்னு காலித் அல்-ஜுஹனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கண்டெடுத்த பொருள்களை பற்றி கேட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பையையும், அதாவது உரையையும், முடிச்சையும் மூடியையும் அடையாளம் பார்த்து வைத்துக் கொள்க. பிறகு ஓராண்டு காலத்திற்கு அதை பற்றி அறிவிப்பு செய்து கொண்டே இரு. அதன் உரிமையாளர் தேடி வந்தால் கொடுத்து விடு, இல்லையே உன் விருப்பப்படி அதை பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள். அந்த மனிதன் வழிதவறி வந்த ஆட்டை என்ன செய்வது என்று கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது உனக்குரியது, அல்லது உன் சகோதரனுக்குரியது, அல்லது ஓநாய்க்குரியது என்று கூறினார்கள். மீண்டும் அவர், அந்த மனிதர் வழி தவறி வந்த ஒட்டகத்தை என்ன செய்வது என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கும் அதற்கும் என்ன தொடர்பு? குடிப்பதற்கு அதனுடன் அதன் தண்ணீர் பையையும் திமிழும், நடப்பதற்கு அதன் கால் குழம்பும் உள்ளது. அதன் உரிமையாளர் சந்திக்கும் வரை அது நீர் நிலைகளுக்கு செல்கின்றது. அங்கு தண்ணீர் குடித்து தாகம் தணித்துக் கொள்கின்றது. மரத்தில் இருந்து அதன் இலைதழைகளை தின்கின்றது. அதை பற்றி நீ ஏன் கவலைப்பட வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது 3 விஷயங்களை கேட்கப்பட்டதை சொல்றாங்க. ஒண்ணு, பொருள். ஒரு பொக்கிஷம் ஒரு பொருளாக கிடைக்கின்றது, ஒரு பையில அல்லது பரிசுல வச்சிருக்கான். இந்த இப்படி தொலைச்சிட்டு போயிடுறான் ஒரு மனிதன். இதை நான் கண்டெடுக்கிறேன், என்ன செய்யறது அப்படின்னு சொல்ல அதனுடைய அடையாளங்களை பார்த்து சொல்றாங்க. அது எதிர இருந்துச்சு, என்ன மாதிரி, என்னென்ன இருக்குது அப்படிங்கறத நீ அடையாளம் வைத்துக் கொண்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்யணும். எங்கிருந்து எடுக்கப்பட்டியோ அந்த இடங்களில், நீ செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் அறிவிப்பு செய்யணும். என்னிடத்துல ஒரு பரிசு, மணி பரிசு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறானே, என்கிட்ட இருக்குது, யாராவது தவற விட்டு இருக்குன்னா வாங்கிக்கோங்க. ஒரு நாள் 2 நாள் அல்ல, சும்மா ஒரு முறைகள் வந்து அறிவிப்பு செஞ்சுட்டு போறதில்லை. இது ஒரு ஆண்டு காலங்கள் இவர் தொடர்ச்சியாக அறிவிப்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது எங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டாலும் சரி, ஓராண்டு காலங்கள் அவர் தொடர்ச்சியாக அறிவிப்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஓராண்டு காலங்கள் கழிந்ததற்கு பின்னால்
யாரும் அதற்குள் வந்து கேட்கல, இது என் பொருள், இது இன்னும் அடையாளங்கள் இருக்குது, இது இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கேட்டாருன்னு அவர் கொடுத்தரணும். அதுல இருந்து ஒரு பைசா கூட ஒன்று கூட நாம் எடுத்து செலவழிப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஓராண்டு காலங்கள் கழிச்சிருச்சு, இப்ப என்ன செய்யலாம், அதை அவர் செலவழிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. சரி, இதனுடைய ஹதீஸ்கள்ல தொடர்ச்சியாக மேலும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இவர் அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தாரு, அவர் இருந்தாரு, போயிட்டாரு. இப்ப ஒரு வருஷம் காலங்களாக இவர் வரல, ஒரு வருஷம் காலம் கழிஞ்சிட்டு வர்றாரு. வந்த பிறகு அவருக்கு தெரியுது இந்த மனிதர்கள் இப்படி ஒரு அறிவிப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, இந்த பொருள்கள் இங்க இருந்து எடுக்கப்பட்டதா அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஒரு வருஷம் கழிச்சு வந்து கேட்கிறாரு நம்மள்கிட்ட. இவர் ஒரு வருஷம் வரைய வந்து அறிவிப்பு செஞ்சாரு, அறிவிப்பு செஞ்சு இவருனால வந்து கேட்கல அப்படிங்கிற காரணத்தை வைத்துக் கொண்டு இவர் செலவழிச்சிட்டாரு. இப்ப ஒரு வருஷ காலம் கழிச்சுட்டு இவர் வந்து கேட்கிறாரு. இப்ப என்ன செய்யறது? ஒண்ணு அவர் அதற்குரிய கிரயத்தை மீண்டும் திரும்ப கொடுக்கணும் அவருக்கு. அதுல என்ன இருந்துச்சோ பொருளாக இருந்தால் அந்த பொருளுக்குரிய ஈட்டு தொகையை இவர் திரும்ப தர வேண்டும். அல்லது பொருளாதாரமாக இருந்தால் எவ்வளவுக்கு இருந்ததோ அதை திரும்ப அவருக்கு தரணும். அப்ப எவ்வளவு நாள், ஒரு வருஷத்திற்கு பின்னால் வந்து கேட்கப்பட்டாலும் இவர் செலவழித்து விட்டாலும் அந்த ஒரு மனிதன் வந்து கேட்கின்றான், குறைத்த மனிதன் கேட்கின்றான், அது சரியான அடையாளங்களை வைத்து கேட்கின்றான் என்றால் மீண்டும் இவர் கொடுக்க வேண்டும். கொடுக்காம சிரிக்கிறதுக்கு அங்க எந்த ஒரு இடத்திலையும் இடம் இல்லை மார்க்கத்துல. இது பொருள்களுக்குரியது. அதே சமயத்தில் வந்து ஒரு காட்டு விலங்கினங்களாக இருக்கக்கூடிய ஒன்று வந்தது, தவறி வந்தது. இங்க ஆடு என்பதாக குறிப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா ஆடுகள் வந்து மந்தைகளாக ஒரே இடங்கள் இருக்கக்கூடியது, அந்த இடங்களை விட்டு வராது. தவறி வந்துருச்சு அப்படின்னா அது முடிஞ்சு. நம்ம இப்ப காட்டு விலங்குகள் அதுக்குதான் நம்ம சொல்லக்கூடியது. நமக்கு விளக்கத்திற்கு வேணும்னா இப்படியா ஒன்று வந்துருது, தவறி வந்துருது. இதை ஒரு மனிதன் பிடித்து விட்டான் அப்படின்னா அழகான ஒரு உணவாக இருக்குது. அதுபோல ஒன்ற நாம் மீண்டும் அந்த அரசாங்கத்திற்கு நாம் ஒப்படைக்கவில்லை, இல்ல அவர் வைத்திருந்தாலும் உண்டாலும் தவறில்லை என்பதை இது உணர்த்துகின்றார்கள். மூன்றாவதாக வளர்க்கக்கூடிய பிராணிகளாக இருக்கக்கூடியது, அந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய பிராணிகளாக இருக்கக்கூடியது இது அப்படின்னா ஒட்டகங்கள். இப்ப நம்ம இடத்துல வந்து ஆடு மாடு இதெல்லாம் வளர்க்கக்கூடிய பிராணிகள். இது என்ன செய்யும், அது போற போக்குல கால்நடையாக போயிடும், வழி தவறி கூட போயிடும். ஆனா வழி தவறி போறதுக்கு காரணம் என்ன, அது உணவை தேடி வழி தவறி போகக்கூடிய காரணத்தினால் உணவை தேடி போயிடும். அப்ப அது போல போயிடுச்சு அப்படின்னா அது பசித்தின்னு வயிறு நடந்தவனே ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய இருப்பிடத்தை தெரிந்து அது வந்து விடும் என்பதன் காரணம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு நீ வந்து ஒட்டகத்தை பத்தி நீ ஏப்பா கவலைப்படுற, அதுக்கு நீ தண்ணி வச்சியா, அதுக்காக வேண்டி நீ கால் குழம்புகளை சரி செய்வதற்காக வேண்டி அந்ததுக்காக வேண்டி நீ எதுவும் செஞ்சியா? எந்த ஒரு பணியும் செய்யாம அதை நீ வந்து சொந்தமாக்கிக் கொள்வதற்காக இப்படி ஒரு கேள்வி கேட்கிறிய, அதை விட்டு அதனுடைய உரிமையாளர் பக்கம் அது தேடி போயிடும், அதை நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கால்நடைகளை பொறுத்தவரையும் அப்படி வந்தால் மீண்டும் அதனுடைய எஜமானத்தை தேடி சென்றுவிடும், அவருடைய இருப்பிடத்திற்கு சென்றுவிடும் என்பதை இதில் உணர்த்தி காட்டுகின்றார்கள். அதற்கு பெரியவர்களே, கண்டெடுக்கப்பட்ட பொருள் என்றும் நமக்கு சொந்தமில்லை என்பதைத்தான் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அதே சமயத்தில் ஒரு கால்நடையோ ஏதோ ஒன்றை இவன் இது போல எடுத்துட்டா வச்சுட்டான், அறிவிப்பை செஞ்சு வரல அப்படின்னா அதுக்கு பின்னால் 100 ஆண்டு காலத்திற்கு பின்னால் அவருடைய உரிமையாளர் வந்து கேட்கிறார். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது பொருள் பணமாகவோ அல்லது நகையாகவோ ஒன்றை எடுத்தா இதை 1 வருஷம் சின்ன அப்புறம் செலவழிச்சு அப்படின்னா அதுக்குரிய கிரயத்தை மீண்டும் தரணும். இப்ப வேற ஒன்றாக இருக்கின்றது, இந்த கால்நடைகளாக இருக்குது. இதை இவன் மனிதர்கள் வந்து வச்சிருந்து கேட்கிறா, யார் வந்து கேட்கிறா, 1 வருஷ காலங்கள் மீண்டும் இவன் வந்து அதை அறுத்து உண்டுட்டான் சாப்பிட்டான் அப்படின்னா இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா ஏழைகளுக்கு. ஏழைகள் தான் இப்படி வைத்திருந்து கொடுக்கணும். அப்ப வசதி படைத்தவராக இருந்தால் அதை ஒண்ணுமே செய்யக்கூடாது.
அதை என்ன செஞ்சிருந்தாங்கன்னா வசதி படைத்தவர்கள் தர்மமாக பிறருக்கு கொடுத்து விட வேண்டும். இவங்கள்டே இருக்குது லட்சக்கணக்கில் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் பணம் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க செலவழிக்கூடாது. என்ன செஞ்சிடணும், ஒரு வருஷம் காலம் வச்சு பார்க்கணும், பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி அது தர்மமாக கொடுத்துடணும். இந்த ஒரு ஆண்டு காலத்திற்கு பின்னால் இவன் தர்மமாக கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த மனிதன் வந்து கேட்கின்றார் என்றால், அப்ப நான் வச்சு பார்த்து தர்மமாக கொடுத்தேன் அது நன்மை உனக்கு கிடைக்குன்னா அப்படின்னு சொல்லலாம். இல்ல அவர் வந்து சொல்றாரு இல்லைங்க எனக்கு தேவைங்க அப்படின்னு சொன்னா இவர் நன்மையை நாடி அந்த பணத்தை திரும்ப கொடுத்து விட வேண்டும். தர்மமாக அந்த தர்மத்துடைய நன்மை இவருக்கு வந்து சேர்ந்து அடையக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் கால்நடைகளிலும் அதுபோல்தான். இவன் ஒன்று விட்டால் அதற்கு பின்னால் அதற்குரிய ஈடு தொகையாக அவன் மீண்டும் கொடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டதாக இருந்தால் அவன் அதனுடைய தர்மத்துடைய நன்மைகளை அவர் பெற்றுக் கொள்ளக்கூடியதற்கு செல்ல வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் அதற்குரிய கிரயங்களை தர வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸின் வாயிலாக விளக்கங்களின் வாயிலாக நமக்கு அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் நமக்கு தந்தாருவானாக. வாசந்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு